எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களை எங்களுடைய மக்களோடு இணைத்து இந்த இப்பேற்பட்ட இந்த உடன்படிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு காரணம் வெறுமனே பொருளாதார ரீதியாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, உலக ரீதியாக தமிழ் மக்கள் அனைவரும் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து ஏதாவது ஒரு விதத்திலே அவர்களுடைய தாயகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கடந்த காலத்தை பார்த்தீர்களானால் ஒன்றில் ஜிஜி என்றார்கள், எஸ்ஜேவி என்றார்கள், பிரபாகரன் என்றார்கள், பிரபாகரனுக்கு எதிர் என்றார்கள். இப்படியே நாங்கள் ஒரு எதிர்ப்பு கலாச்சாரத்தில் தான் ஈடுபட்டிருக்கின்றோம். இனி அவ்வாறான கலாச்சாரத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் எங்களுடைய சகலதும் பறிபோகின்ற ஒரு நிலையிலே புலம்பெயர்ந்த மக்களும் தாயக மக்களும் இந்தியாவில் இருக்கும் மக்களும் மலையக மக்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை ஒருமித்து அணுகி எங்களுடைய உரித்துக்களை பெற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நிலை, ஒரு தேவைப்பாடு இருப்பதால் நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த உடன்பாடுகள் ஊடாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் உண்மை. எங்களுக்கு இப்போ உள்ள அரசாங்கத்தின் மூலமாக உங்களுடைய பார்வையில் நிரந்தர தீர்வுக்குரிய சாத்தியம் இருக்கிறதா? கட்டாயமாக இல்லை இதுதான் என்னுடைய பதில். ஏனென்றால் நாங்கள் சில கேள்விகள், நாங்கள் சில தேவைப்பாடுகளை எங்களுடைய முன்மொழிவுகளாக கொடுத்து வந்திருக்கின்றோம். அந்த முன்மொழிவுகள் வரவும் முதலே அரசாங்கம் சமஷ்டி என்றால் எங்களுக்கு தர முடியாது, இணைப்பு என்றால் தர முடியாது, ஒற்றையாட்சி என்றால் அதை மட்டும்தான் வச்சிருக்கலாம், அதை நாங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லும் போது நாங்கள் கேட்கும் எங்களுக்கு தேவையான எங்கள் மக்கள் எங்களுக்கு தந்த ஆணையின்படி நாங்கள் எதனை கேட்க வேண்டுமோ அதனை கேட்பதற்கு ஒரு உரித்தில்லாமல் அடிப்படையிலேயே முதல் கட்டத்திலேயே முடியாது என்று சொல்லும் போது நாங்கள் எவ்வாறு அவர்களிடமிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வை பெறலாம் என்ற கேள்வி எழுகின்றது. இதிலே பல விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முறையிலே நாட்டிலே அரசியல் ரீதியான ஒரு தீர்வை பெற நடவடிக்கைகள் எடுக்கும் போது அவற்றை அலசி ஆராய வேண்டும். எதற்காக இவர்கள் இந்த கேள்விகளை கேட்கின்றார்கள், எதற்காக இதனை முன்வைக்கின்றார்கள் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். முக்கியம். இப்ப நேற்றும் யாரோ ஒருத்தரோட பேசிக்கொண்டிருந்த யார் இந்த ஆப்போசிஷன் லீடர் மிஸ்டர் அலெக்சாண்டர், அவர் கூட நீங்கள் நெருக்குதல் எவ்வளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசாங்கம் சில நன்மைகளை பெற்றுத்தரக்கூடும் என்ற கருத்தை அவர் கூட கூறுகின்றார். ஆகவே நாங்கள் போராட்டம் என்று சொல்லும் போது சும்மா வீடு ரோட்ல பாட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிற எல்லாம் போராட்டம் இல்லை. இது சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களையும் யோசித்து எந்த விதத்திலே நாங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும், நெருக்குதல்களை நான் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு மார்ச் மாசத்திலே இந்த ரிப்போர்ட் வர இருக்கின்றது. அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு சாதகமாக வருமா இல்லையா என்பதில் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் அரசாங்கம் தாங்கள் இந்த வேலைகளை இதுவரையிலே செய்திருக்கின்றோம், ஆகவே இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை என்று கேட்கப் போகின்றார்கள். ஆனால் அவர்கள் வேலைகளை செய்வதாக காட்டியிருந்தாலும் அவர்களுடைய புரோகிரஸ், முன்னேற்றம் மிகவும் குறைவு. இவற்றையெல்லாம் நாங்கள் வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சொல்லி பலவிதமான நாடுகளினுடைய பிரதிநிதிகளை கொண்டு இவற்றை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும், நெருக்குதலை கொடுக்க வேண்டும். அந்த நெருக்குதலின் மூலமாக சில விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் எம்பிமாரும் வடமான சபை உறுப்பினர்கள் 2 பில்லியன் ஒரு கட்டத்தில் எல்லாருமே பதவிகளை துறந்தார். கவனிப்பா அமையாத உலக நாடுகளுக்கு பதவிகளை திறக்கிறதுல ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு வைக்கணும். திரு எஸ்ஜேபி செல்வநாயகம் அவர்கள் பதவியை திறந்தது 72, எலெக்ஷன் வச்சது 75.
அதுக்கு இடையில அவர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அவருக்கு எதிராக செய்து அப்படி இருந்து கூட அவர் தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுன்றது அது வேற விஷயம். ஆகவே நாங்கள் எங்களுடைய பதவிகளுக்காக வேண்டி அங்க ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு முறையான ஒரு பொறிமுறையா என்பதை பற்றி நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பார்க்க வேண்டும். சில நேரத்தில் எங்களை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்றதுக்காக வேண்டி அனுப்பி போட்டு தாங்கள் நினைச்சதை செய்ய அதுதானே விட்டுட்டு போயிடும். ஆகவே நாங்கள் இப்போ யூனிட் கான்ஸ்டிடியூஷன் இப்படித்தான் இது இப்படி செய்ய போறோம்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறோம். 72லயும் இந்த பிரச்சனை இருந்தது. ஆகவே நாங்கள் அது சம்பந்தமாக உடனேயே ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. நன்றாக யோசித்து சிந்தித்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப எங்களை பொறுத்தவரையிலே இந்த முதலீடுகளை நேரடியாக எங்களிடம் நாங்களே பெற்று அதை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை செயல்முறையை ஏற்படுத்த பார்த்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலே நாங்கள் அதிலே தோல்வி அடைந்திருக்கின்றோம். உண்மையிலே இங்கு வருவதற்கு முன்னர் என்னுடைய நண்பர் எப்படியாவது இதை முடிச்சுட்டாங்க சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு கூட எங்களால் முதலமைச்சரினுடைய நிதியத்தை இன்னமும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்ப முதலமைச்சர் நிதியம் என்றது 4 மாகாணங்களில் இருக்கின்றது. ஊவா, சப்ரகமுவா, நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், வட மேல் மாகாணம், முன்னர் வடகிழக்கு மாகாணம் ஒருங்கிணைந்த போது அங்கும் இருந்தது. ஆகவே அதனை வடமாகாணம் கேட்பதிலே ஒரு விதமான பிழையும் இல்லை. ஆனால் முன்னர் இருந்த ஆளுநர் அதற்கு முடியாதுன்னு சொல்லிவிட்டார். பிறகு 2வது வந்த ஆளுநர் திரு பலியக்காரர் 1 வருஷம் தான் இருந்தார். அவர் சொன்னார், கட்டாயம் உங்களுக்கு முடியும், நீங்க செய்யலாம், இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுங்க வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சில மாற்றங்களை செய்து ERD எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு ஆளை எங்களுடைய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸுக்கு போடுறதுக்கு மாற்றங்கள் செய்து கொண்டு வர்றதுக்கு இடையில அவர் போயிட்டார். இப்ப இருக்கிறவர் வந்து சரி நீங்க தாங்கோ, நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அது உங்களுக்கு சாதகமாக செய்வோம் என்றெல்லாம் சொல்லி போட்டு அதை அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்பி இருக்கிறார். இப்ப 4-5 மாதமா அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. இப்ப இங்க வர்றதுக்கு 4 நாளைக்கு முதல் தான் நான் கேட்டதில் அதை பார்ப்பதாக அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கென்று ஒரு நிதியம் அமைக்கப்பட்டால் நேரடியாக பணத்தை பெற்று அந்த சட்டத்தின் அடிப்படையில், அதாவது போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சட்டம் எந்தெந்த நன்மைகளை உத்தரவாதங்களை தருகின்றனவோ அவற்றின் அடிப்படையில், ஆனால் பணத்தை நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையையும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் கட்டாயம் உங்களால் புலம்பெயர்ந்த மக்களினுடைய உதவிகளை நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது அதாவது பிரதம மந்திரி கூட அதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது வடமாகாணம் வந்து சிலிக்கன் வேலி ஆஃப் ஸ்ரீலங்காவை மாற்றம் அடையக்கூடிய கட்சித்தனம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று வாய் மூலமாக சொல்லி இருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் இருந்தாங்க அப்படி சொன்னார். ஆனால் எந்த அளவுக்கு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்பது சம்பந்தமாக பலவிதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால் முதலீடுகளுக்கு உத்தரவாதம் சட்டப்படி தரப்பட்டிருக்கின்றது. அதான் போதைப் பொருட்கள் வருவதற்கு, அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னர் போதைப் பொருள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்திலே பாவித்ததாக சரித்திரமில்லை. ஆகவே இப்பொழுது கூட போதைப் பொருள் சம்பந்தமான அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், ஒரு சிங்கள டாக்டர் ஒருவர், அவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே நான் அவரிடம் கேட்டேன், 1,50,000 ராணுவ வீரர்கள் இங்கு இருக்கின்றார்கள், போலீசார் அங்கு இருக்கின்றார்கள், நீங்கள் எத்தனையோ பேரை அங்கு போட்டிருக்கின்றீர்கள் போலீஸ் நிலையங்களில், அப்படி இருந்து கூட இது எவ்வாறு நடைபெறுகின்றது? அது அவர்கள் சொல்கிறார்கள், புலிகள் வந்து தென்னிந்தியாவிலே இருந்து இங்கு வந்து இவற்றை கொண்டு வருகின்றார்கள் என்று அவர்கள் யாரோ 2 பேர் இந்த பேரும் சொன்னார். நான் சொன்னேன், அப்படின்னா புலிகள் 2 பேர் உங்களுடைய 150,000 ராணுவத்துக்கு சரி சமம் என்று சொல்றீங்களோ. ஆகவே இதற்கு பின்னணியாக யாரு வேலை செய்கின்றார்கள் என்பதிலே எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. யாருன்னு நான் சொல்ல முடியாது. இதுவரையில சொன்னதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீர்கள் என்று. ஆகவே இதை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பலம் வேண்டும். அதாவது போலீஸ் பலம் எங்களுக்கு தர வேண்டும், போலீஸ் அதிகாரங்கள்.
எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை கூட நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்றது. 3 வருடங்களுக்கு முன்னர் எங்களுக்கு பெரும்பாலான தமிழ் மக்களின் அபிமானம் பெற்ற ஒரு முதலமைச்சராக நீங்கள் இருப்பதனால் உங்கள் சேவை பல காலம் நீடிக்க வேண்டும் என்ற அவா உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை தமிழருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் 2வது தடவையாக நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அடுத்த தேர்தலில் போட்டியிடுவீர்களா? அதற்கு இந்த கட்சி சார்பாக நீங்கள் போட்டியிடுவீர்கள்? நான் முதல் வரைக்க 2013 1 மாசத்துக்கு முதல் கூட எனக்கு தெரியாது நான் வர்றேனோ இல்லையோ. அதுக்கு காரணம் உங்களுடைய நாட்டினுடைய விசா எனக்கு கிடைத்திருந்தால் அது கிடைத்திருக்க மாட்டாது. ஆகவே காத்ரா பிரகாரமாக கிடைத்ததை தான் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த 5 வருடம் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் அதுவும் காத்திர பிரகாரமாகவோ அல்லது யோசித்தோ ஏதோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அவசரம் ஒன்றும் இல்லை, 5 வருஷம் முடிகிற நேரத்தில் யோசிக்கும். வடமாகாண சபை செயற்திறனற்ற அல்லது நிலைத்திறனற்ற ஒரு அரசாக செயற்படுவதாக ஒரு தரப்பு மக்களிடம் கருத்திருக்கின்றது. கூடவே அமைந்திருக்கும் 5 அமைச்சர்கள் உள்ள அமைச்சரவையில் 3 பேர் நிதி கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு வந்து அது சம்பந்தமான விசாரணை கமிஷன் 3 பேர் மீது நடத்துமாறு கௌரவ முதலமைச்சர்களாலே குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குருகுல ராயாவை தவிர மற்ற 3 பேரும் மக்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியான என்ன வேலை திட்டங்களை நீங்கள் செய்தீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கின்றது. கூடவே தற்பொழுது முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு வரும் பொழுது அவருக்கான அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர் ஐங்கரநேசன். இவர் அந்த நிதி கையாடல் சம்பந்தமான விடயத்தில் முதலாவதாக குற்றச்சாட்டப்பட்டவர். ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வருவோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த 3 பேரை தவிர்த்து 4வது ஆளை தெரிவு செய்து வந்திருக்க வேண்டும். அவ்வாறு செயல்படவில்லை. ஆகவே இந்த விடயங்களில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய மாதிரி நீங்க செயல்படவில்லை என்பது எனது கேள்வியானது. டைம் எஃப்எம் என்ற ஊடகம். எனது பேர் வந்து சிவா ஈஸ்வரமூர்த்தி முருகப்பிள்ளை. அதாவது கடைசியாக நீங்க சொல்றதை பதில் சொல்லுகிறேன். எங்களுடைய 5 அமைச்சர்களிலே 3 அமைச்சர்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது இப்பொழுது நான் இன்னும் ஒரு கிழமைக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பின்னர் திரு குருகுலராஜாவும் திரு டாக்டர் சத்யலிங்கமும் இங்கு வருகின்றார்கள். இன்னொரு கூட்டம் வந்து இங்கே நடைபெறுவதால் ஆகவே அவர்கள் மிகுதியாக இருப்பவர்கள் திரு ஐங்கரநேசன் அவர்களும் டெனீஸ்வரன் அவர்கள். அவர்களுடைய சீனியர் வந்து ஐங்கரநேசன். அந்த அடிப்படையிலே அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றனர். உங்களுடைய கேள்வி வந்து அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருப்பதால் நீங்கள் எவ்வாறு அவரை அந்த இடத்துக்கு நியமிக்க முடியும் என்று. குற்றச்சாட்டுகள் இருப்பது என்பதற்காக ஒருவரை குற்றவாளி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர் எங்கள் எல்லாரையும் குற்றச்சாட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். பத்திரிகைகள் எல்லாம் நீங்கள் அதான் செய்து கொண்டிருக்கீர்கள் ஒவ்வொரு நாள். ஆனால் குற்றம் சாட்டுவதால் எங்களுடைய குற்றங்கள் அங்கு நிரூபிக்கப்பட்டதாக இல்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக நான் அவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, செய்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் until he is found guilty he is presumed to be innocent என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் அவரை ஒரு குற்றவாளி என்று எண்ணுவதே இல்லை. அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அவருக்கு எதிராக சில முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதற்காக அவரை தன்னுடைய வேலையில் இருந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்தது நாங்கள் என்ன வேலையை செய்யவில்லை என்றதுக்காக நீங்கள் முதல் எங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன விதமான வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு பதிலை சொல்ல முடியும். என்றால் நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை இதுவரை காலமும் என்று மக்கள் கூறுகின்றார்கள், கதைக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன வேலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று அதனை சுட்டி காட்டினீர்களானால் அது சம்பந்தமாக நாங்கள் அதுக்கு பதில் தருவோம். ஆகவே நீங்கள் நான் நினைக்கின்றேன் அரசாங்கமும் ஒரு சில தமிழ் கட்சிகளும் சேர்ந்து எங்களை செயலற்றவர்கள் திறனற்றவர்கள் என்று எடுத்து காட்டுவதற்காக செய்யும் சில சதி வேலைகளிலே நீங்கள் பிடிபட்டு இருக்கின்றீர்கள் என்பது என்னுடைய கருத்து. இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது.
அரசாங்கம் வந்து வடமாகாணம் தன்னுடைய வேலையை சரியாக திறனாக செய்து கொண்டு போகின்றது என்பதை எவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அவ்வாறு செய்தால் தமிழர்களுடைய வடமாகாண சபை தங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு எதற்காக மேலும் அதிகாரங்கள் தேவை என்ற அந்த ஒரு கேள்வியை எழுப்பலாம் என்ற எண்ணத்திலே இப்படி ஒரு 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 கனாட் ஒரு புரளியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எங்களை உதாரணத்துக்கு சென்ற வருடம் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட பணம் அத்தனையும் பாவிக்கவில்லை என்ற மாதிரி பேசினார்கள். முழு பணமும் பாவித்து முடிந்தது. இது சம்பந்தமாக பத்திரிகைகளிலே முழு விவரங்களும் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் வேண்டிய விவரங்கள் தேவை என்றால் எங்களுடைய அலுவலர்கள் இங்கு இருக்கின்றார்கள், முழு விவரங்களும் தருவார்கள். ஆனால் பத்திரிகைகளில் என்ன எழுதியிருக்கின்றார்கள்? இவர்கள் தங்களுடைய பணத்தை பாவிக்கவில்லை, உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, உரிய மக்களுக்கு அது பணம் போய் சேரவில்லை. இவ்வாறான பலவிதமான கருத்துக்களை வேண்டுமென்றே வெளியிலே விடுவதற்கு சிலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கோடு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அவர்களுக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு சதிக்குள் சிக்கிக் கொண்டுதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு நன்மை தருவதாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் அதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம். சில நேரங்களிலே சிலர் கொண்டு வருகின்ற சில ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது எங்களை பற்றி மிகவும் கேவலமாக விமர்சிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இந்த மாட்டு தோல்ல சப்பாத்துகள் செய்வது சம்பந்தமாக என்னது சொல்றதுக்கு தோல் பதனிடல், இது சம்பந்தமாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வந்தது. இதே ப்ரொஜெக்டை ஹம்பாந்தோட்டையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மன்னாரிலே இதை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு தண்ணீர் மிகவும் அதிகமாக தண்ணீர் பாவிக்க வேண்டியிருக்கு கொண்டு, இரண்டாவது அதுல இருந்து ஒரு கெமிக்கல் ஒன்று வெளியில வருது, அது ஒரு நச்சுத்தன்மை பொருந்தியது. இப்படி பல காரணங்களை எங்களுடைய அலுவலர்கள் சொல்லி இது எங்களுக்கு தேவையற்றது அல்லது இது சரியில்லை என்று சொன்னார்கள். அதனை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டோம். உடனே அதை எடுத்து பத்திரிகைகளிலே வடமாகாண முதலமைச்சர் நாங்கள் கொண்டு போகும் விடயங்களை கூட அவர் செய்ய விடுகின்றாரில்லை, அவருக்கு இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரியவில்லை, அப்படி இப்படி என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த ப்ரொஜெக்ட் எங்களுக்கு நன்மை பயப்பதாக இந்த அலுவலர்கள் எல்லாரும் பார்த்து சொன்னார்கள் என்றால் கட்டாயம் நாங்கள் எங்களால் முடியுமான சகல உதவிகளையும் செய்வோம். அதைவிட அரசாங்கத்தினுடைய BOI ஆக்ட் வந்து அந்த உத்தரவாதத்தை அவர்கள் தருகின்றார்கள். அதிலேயே இட் இஸ் the state will give all possible help to those who are coming under this particular under this act ன்னு சொல்லி எதுவும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஆகவே அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ப்ரொஜெக்டை தொழில் திட்டத்தை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்போம்.